ஸ்ட்ரெஸ்னால டயபெட்டிஸ் வருது, ஒபிசிட்டி வருது, ஹார்ட் அட்டாக் வருது, ஸ்ட்ரோக் வருது. ஸ்ட்ரெஸ் ஏன்டா வருது? ஏன் வர விடணும்? மைசெல்ஃப் சுகுமார், ஐ ஆம் த ஸ்டூடெண்ட் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி. ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு காரணம் ப்ரெஷர். ஃபிசிக்கல் ப்ரெஷராகவும் இருக்கலாம், மென்டல் ப்ரெஷராகவும் இருக்கலாம். ஸோ அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அது அதிகமாகும் போது நமக்கு ஸ்ட்ரெஸ் வருது. ஃபிசிக்கலாவோ அல்லது மென்டலாவோ அதிகப்படியான ப்ரெஷரை நம்ம ஹைப்போதலாமஸ் ஃபீல் பண்ணிருச்சு அப்படின்னா உடனடியாக பிட்யூட்ரி கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணும் நம்ம ஹைப்போதலாமஸ். பிட்யூட்ரி கிளாண்ட் அட்ரினல் கிளாண்ட் ஆக்டிவேட் பண்ணும். அட்ரினல் கிளாண்ட்ல இருந்து கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் ரிலீஸ் ஆவாங்க. அதுதான் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை காஸ் பண்ணுது. இந்த ஸ்ட்ரெஸ் திடீர்னு வரும், திடீர்னு வரும், கூடவே வரும். திடீர்னு வந்தா அக்யூட் ஸ்ட்ரெஸ், திடீர்னு வந்தா எபிசோடிக் அக்யூட் ஸ்ட்ரெஸ், கூடவே இருந்தா குரோனிக் ஸ்ட்ரெஸ். எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கு. பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்னெல்லாம் பண்ணும்? நம்மளை மோட்டிவேட் பண்ணும், நமக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான ஃபீலிங்ஸை கொடுக்கும், நம்மளை ஒரு புது வேலையை செய்ய வைக்கும். ஸோ நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை மட்டும் கற்றுக்கிட்டா போதும், நம்மளை லைஃப்பில் வேற லெவலுக்கு கொண்டு போகும் இந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் நம்மளை டெத்துக்கு கூட கொண்டு போகலாம். நமக்கு லேக் ஆஃப் எல்லாமே லேக் ஆக வச்சிடும், நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே போக வைக்கும் இந்த நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ். எனக்கு இப்போ ஸ்ட்ரெஸ் இருக்கா இல்லையா? சிம்டம்ஸ் எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்சோம்னியா, அவங்களுக்கு தூக்கம் வரதுல மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும். அடுத்ததாக கிரைண்டிங் டீத்தை இப்படி கிரைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள அறியாமலே. கான்சியஸாகவும் பண்ணலாம், அன்கான்சியஸாகவும் பண்ணலாம். அடுத்ததாக ஹெட் ஏக் வரலாம், பாடியில் பெயின்ஸ் வரலாம். அவங்களுக்கு கை எப்போவுமே கோல்டாகவே இருக்கும். அவங்க ஐசோலேட் ஆகக்கூட சான்சஸ் இருக்குது. சோசியலாக இன்வால்வ் ஆகாமல் ஐசோலேட் ஆகிட்டு தனியாக வரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் வந்துட்டா நம்ம பாடியில் ஒரு சில விஷயங்கள் ஏறும், ஒரு சில விஷயங்கள் இறக்கும். ஃபர்ஸ்ட் பிபி ஏறும், பிளட் கிளாட் அதிகமாகும் பாடியில், பிளட் சுகர் அதிகமாகும், ஸ்டொமக்கில் இருக்க ஆசிட்ஸ் அதிகமாகும், பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். இவங்க எதெல்லாம் குறைக்கிறாங்க? நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை, இம்யூனோ சப்ரெசிவ், நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை சப்ரெஸ் பண்ணுறாங்க, நம்மளோட ப்ரோட்டீன் சிந்தசிஸை குறைக்கிறாங்க. இதனால தான் நமக்கு ஹைப்பர் டென்ஷன், ஆட்டோ இம்யூன் டிசீஸ், ஹார்ட் அட்டாக், மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன், ஸ்ட்ரோக், செரிப்ரோவாஸ்குலர் ஆக்சிடென்ட், ஒபிசிட்டி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த ஸ்ட்ரெஸ்னால வருது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வெளியே இருந்து யாரெல்லாம் உருவாக்குறாங்க? நம்மளுடைய ஃபேமிலியில் உருவாக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், ஒர்க் பிளேஸ், நம்ம ரொம்ப பிஸியாகவே இருக்காது, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், லைஃப்பில் மேஜர் சேஞ்சஸ் ஏதாவது டக்குன்னு நடக்குது அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் வரலாம். இது மட்டும் இல்லாமல் நமக்குள்ள இருந்து ஒரு சில விஷயங்கள் நமக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆல் ஆர் நத்திங் ஆட்டிடியூட், எனக்கு வேணும்னா எல்லாமே வேணும், இல்லாட்டி எதுவுமே வேண்டாம், இந்த மாதிரியான ஆட்டிடியூட் இருக்குது அப்படின்னாலோ, நமக்குள்ள அதிகப்படியான நெகட்டிவ் செல்ஃப் டாக் இருக்குது, ஸோ நம்மளை பற்றி நம்மளே கம்மியாக பேசிப்போம், அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னாலோ, நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை இல்லை, பெசிமிசம் பண்ணுறோம், எதையுமே நம்ப மாட்டோம், இதெல்லாம் நீ பண்ண மாட்டடா அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னாலோ, அல்லது நடக்கவே முடியாத விஷயங்களை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி நமக்குள்ள சொல்லிக்கிறோம் அப்படின்னாலோ நமக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்பவே அதிகமாகும். ஸ்ட்ரெஸ் வந்துட்டா எந்த மாதிரிலாம் ரியாக்ஷன் பண்ணுவாங்க? இப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன்ஸ் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை சமாளிக்கிறதா நினைச்சு நிறைய பேர் நெகட்டிவான வேலை போவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்மோக்கிங். ஸ்ட்ரெஸ் வந்துடுச்சு அப்படின்னா உடனே ஸ்மோக் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க. ப்ரோக்ராஸ்டினேட்டிங், ஒரு விஷயத்த நமக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னாலே அதை டோட்டலாக இக்னோர் பண்ணிடுவாங்க, ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிடுவாங்க. ஸ்லீப்பிங் டூ மச், ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப நேரம் தூங்கினா சரியாக போயிடும் அப்படின்ட்டு ரொம்ப நேரம் தூங்குவாங்க. வித்ட்ரா ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ஸோ அங்கே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே டோட்டலாக அங்கேருந்து வெளியே வரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இது கூட பரவாயில்ல, தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை மற்றவங்க மேலே காட்டுவாங்க. ஸோ வேற ஒரு இடத்துல இந்த ஸ்ட்ரெஸ்ஸை இவங்கள்ட்ட காட்டினா இவங்க ரொம்ப கோவமா பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அது ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கும். சரி, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நம்ம பாசிட்டிவாக சமாளிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அல்டர் த சிச்சுவேஷன். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் அல்டர் பண்ண பாருங்க. அக்செப்ட் த சிச்சுவேஷன். அல்டர் பண்ண முடியலையா, ஓகேப்பா இதுதான் எனக்கு, நான் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இதை பண்ணி முடிப்பேன் அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். அடுத்ததா சோசியல் என்கேஜ்மெண்ட். நம்ம ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம், ரொம்ப டூ பிஸியாகவே இருக்கோம் அப்படின்னாலும்
கொஞ்சம் நேரம் எங்கேஜாக இருக்கணும் சோசியலாக. ஸோ அதே போல் நமக்கு பிடிச்ச விஷயங்கள்ல கொஞ்சம் நேரம் எங்கேஜாக இருக்கணும். ஸோ ஃபன்னான விஷயங்கள்ல பண்ணலாம். அதே போல் ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது அப்படிங்கிறப்ப மெடிடேஷன், ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் ஃபிசிக்கலாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப லிட்டில் யோகா எக்ஸசைஸ் இந்த மாதிரி பண்ணி நம்மளுடைய பாடியை கூல் டவுன் பண்ணலாம். ஸோ மைண்டையும் கூல் டவுன் பண்ணலாம். நார்மலாக இந்த கார்டிசோல் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் எதுக்காக இருக்குது அப்படின்னா, நமக்கு இதோ திடீர்னு ஒரு புலி வருது, திடீர்னு ஒரு சிங்கம் வருது, நம்ம உயிரை பாதுகாத்துக்கணும். அதுக்காக நம்மளுடைய எனர்ஜி லெவல் அதிகப்படுத்தணும், நம்மளோட சுகர் லெவல் அதிகப்படுத்தணும், பிளட் ப்ரெஷர் அதிகப்படுத்தணும், நம்மளோட பிளட் கிளாட்டிங் சிஸ்டம் அதிகப்படுத்தணும். இதுக்காக தான் நமக்கு இந்த கார்டிசால் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் நம்ம அதை வந்து நெகட்டிவாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம நாலேஜோட அதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு விஷயமே இல்லை. ஸோ இதனால வரக்கூடிய ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன், செரிப்ரோவாஸ்குலர் ஆக்சிடென்ட் இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை ஈஸியாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்குள்ள எனர்ஜி அதிகமாகும், நம்மளோட ஸ்டெமினா அதிகமாகும், நமக்குள்ள இருக்கக்கூடிய ஹோப் அதிகமாகும், நமக்குள்ள இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இதனால நம்ம புது புது விஷயங்களை லேர்ன் பண்ண முடியும், நல்ல நல்ல பிளேஸை அச்சீவ் பண்ண முடியும். பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க, புது விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க, லைக்கும் பண்ணுங்க, சப்போர்ட்டும் பண்ணுங்க. டாட்டா. ஸ்டார்ட் சிம்பிள், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டாப் திங்கிங், track your progress, keep learning, help others. Thank you.